24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராத் அகேலி ஹே அப்படிங்கிற சூப்பரான ஒரு ஹிந்தி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் 2020 வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச ஒரு வயசான நபர் கல்யாணத்தன்னைக்கு கொலை செய்யப்படுறாரு. ஹீரோவான இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரை யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு மாதிரி பயங்கரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போதான் பல உண்மைகள் வெளியே வருது. ஹீரோ உண்மையான கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே நைட் நேரம் ஒருத்தவங்க கார்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்க பேர் ஜோதி அப்படிங்கிறது. இப்ப டிரைவரும் பின்னாடி ஒரு லாரி இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரதை கவனிக்கிறாரு. வேகமா ஓட்ட பாக்குறாரு. ஆனா அந்த லாரி செம்ம வேகமா வந்து இவங்க மேல மோதிருது. இவங்களும் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அந்த டிரைவர் இவங்களை சாகடிக்கத்தான் வந்திருக்கான். பக்கத்துல வந்து இவங்க உயிரோட இருக்காங்களான்னு மாதிரி செக் பண்ணி பாக்குறான். 2 பேருமே உயிரோட தான் இருக்காங்க. இப்ப முதல்ல ஜோதியை சாகடிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த டிரைவரையும் சாகடிச்சிடறான். இப்ப இவங்க 2 பேரோட உடலையும் பக்கத்துல இருக்கிற ஃபேக்டரிக்கு எடுத்துட்டு வந்துடுறான். அங்க இருக்கிற கெமிக்கல் மூலமா இவனோட உடலை கரைக்க ஆரம்பிக்கிறான். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கெமிக்கல் தெரியாம இவனோட கையில பற்றுது. இவனும் வழியில துடிக்கிறான். பக்கத்துல ஒரு நதி ஓடிட்டு இருக்கும். இப்ப வேகமா ஓடி வந்து அதுல தன்னோட கையை வைக்கிறான். இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. இப்ப எஸ்பியும் ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, போய் பாருங்கன்னு மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வாசல்ல ரமேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அவர் தான் கதவை ஓபன் பண்ணி ஹீரோ உள்ள கூப்பிட்டு போறாரு. கொலை செய்யப்பட்ட நபரோட பேர் ரகுவீர் சிங் அப்படிங்கிறது. அவருக்கு 60 வயசு இருக்கும். இப்ப ஹீரோவும் இங்க ஏதோ ஃபங்க்ஷன் நடந்திருக்குன்னு மாதிரி கேட்கும்போது, ஆமா சார், ரகுவீர் சிங் தான் இப்ப 2வது கல்யாணம் நடந்து முடிஞ்சது. என்னோட அக்கா ஜோதியை தான் முதல்ல அவர் கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அவங்க இறந்து 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு மாதிரி ரமேஷும் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப ஹீரோ வந்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் வந்து ஹீரோ மேல மோதுறாரு. தெரியாம தான் மோதிருப்பான். அவனோட பேர் கரண் அப்படிங்கிறது. இவன் தான் இறந்து போனோட பையனா இருப்பான். என்ன, அப்பா இறந்து போயிட்டாரு, இவன் பாட்டு கேட்டுட்டு இருக்கான்னு மாதிரி யோசிக்கிறாரு. இந்த பையனோட அக்கா பேர் கருணா அப்படிங்கிறது. அவங்களும் இந்த இடத்துக்கு வந்து முதல்ல உள்ள வாடான்னு தம்பி இழுத்துட்டு போறாங்க. ஹீரோவும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப படிக்கட்டுல ஏறலான்னு போது கீழே ஏதோ விளக்கு உடைஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு ஷர்மிளாங்கிற ஒரு பொண்ணு வராங்க. சரியா கூட்ட மாட்டியான் மாதிரி வேலைக்காரியை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இவங்க தான் இறந்து போனவரோட அண்ணியா இருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஷர்மிளாவோட பொண்ணு வராங்க. அவங்க பேர் வாணி அப்படிங்கிறது. ஹீரோவும் படியில ஏறிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு விக்ரம்னு ஒருத்தர் வராரு. இவர் ஷர்மிளாவோட பையனா தான் இருப்பாரு. இந்த 2 பேருமே இறந்து போனவரோட அண்ணன் பசங்களா தான் இருப்பாங்க. மேல வந்து பார்க்கும்போது அவரை யாரோ துப்பாக்கி வச்சுதான் சுட்டுருக்காங்கன்னு தெரிய வருது. இத முதல்ல யார் பார்த்தாங்கன்னு மாதிரி கேட்கும்போது, நான் தான் பார்த்தேன்னு விக்ரமும் சொல்றாரு. கோவிலுக்கு போறதுக்காக இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் நான் தான் கூப்பிட்டு போனேன். திரும்பி வந்து பார்த்தப்பதான் இவர் இந்த நிலைமையில இருந்தார் மாதிரி விக்ரமும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஹீரோ சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அதாவது இந்த துப்பாக்கியை ஒரு கண்ணாடி கிளாஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை உடைச்சிட்டு இந்த துப்பாக்கியை எடுத்துதான் அவரை கொண்டிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்பதான் யாரோ அழுகுற சவுண்டு கேக்குது. யாருன்னு வந்து பார்க்கும்போது கல்யாண பொண்ணு தான் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இப்ப இவரும் அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. அவங்களும் இவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி இவருக்கு தோணுது. இப்ப சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வந்து டக்குன்னு கதவை சாத்திடுறாங்க. இவருக்கும் ஒரு மாதிரி சங்கடமாயிருது. விசாரணை பண்ணணும், கதவை திறங்குன்னு மாதிரி ஹீரோவும் கதவை தட்டிட்டு இருக்காரு. இப்ப ரவி அப்படிங்கிற ஒருத்தர் இந்த வீட்டுல பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இறந்து போனார்ல, அவரோட மருமகன் தான் இவரு. அதே மாதிரி கருணாவோட ஹஸ்பண்ட் தான் இந்த ரவி. சத்தம் கேட்டு ஹீரோவும் கீழே இறங்கி வராரு. அந்த கல்யாண பொண்ணு தான் இதுக்கெல்லாம் காரணம் மாதிரி ரவியும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வேகமா அந்த பொண்ணோட ரூமை நோக்கி போக பாக்குறாரு. ஹீரோவை பார்த்துட்டு தள்ளுன்னு மாதிரி சொல்லும் போது இப்ப இவரும் ரவியை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, அமைதியா இருந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கிறதுக்காக அவங்களோட ரூமுக்கு வராரு. இவங்க பேர் ராதா அப்படிங்கிறது. இவங்க தான் இந்த படத்துக்கு ஹீரோயினா இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் இவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல நீங்க எங்க இருந்தீங்க, யார் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இதை யாரோ கவனிச்சிட்டு இருக்காங்க மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. இவங்களும் வந்து கதவை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல வாணிதான் நிக்கிறாங்க. எதுக்காக இங்க வந்தேன் மாதிரி கேட்கும்போது, இல்ல உங்களுக்கு ஏதாவது வேணுமா, அதை கேட்க தான் வந்தேன் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. என்ன நிம்மதியா இருக்க விடுங்க மாதிரி ஹீரோயினும் சொல்லும் போது ஓகே சித்தின்னு வாணியும் நக்கலா பேசிட்டு போறாங்க. ஹீரோவும் மீதி விஷயத்த காலையில பாத்துக்கலாம் மாதிரி கிளம்ப போறாரு. அப்பதான் வேலைக்கார பொண்ணு இவர்கிட்ட பேசுறதுக்காக வர்றாங்க. இதை கொடுக்க சொன்னாங்க மாதிரி ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க. யார் கொடுத்தாங்கன்னு மாதிரி கேட்கும்போது இவங்களும் ஹீரோயினை காமிக்கிறாங்க. இப்ப இவரும் வீட்டுக்கு வந்து அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல ஒரு ஊரோட பேரு தான் இருக்கு. இப்பதான் ஹீரோயின் யாருன்னு இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோ ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணோட ட்ரெஸ் இவர் மேல விழுகுது. இவரும் என்னன்னு பாத்துட்டு இருக்கும்போது ஒரு நபரும் வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சார், இது என் பொண்ணோட தான், பொண்ணை காணா, ஒருவேளை தப்பான முடிவை எடுத்துட்டாலான்னு மாதிரி இவரும் அழுகுற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஏதோ தப்பா இருக்குன்னு மாதிரி அந்த சைடுல இருக்கிற கதவு கிட்ட வராரு. அந்த டைம்ல ஹீரோயின் கீழே குதிக்கிறதுக்காக போறாங்க. இவர் தான் தடுத்து நிறுத்துறாரு. அந்த இடத்துக்கு அப்பாவும் வந்து ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்றேன்னு மாதிரி பொண்ணை பிடிச்சி திட்டுறாரு. இப்ப ஹீரோவும் இவங்களை உட்கார வச்சு அட்வைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
நல்லா யோசிச்சு நிதானமா முடிவெடுன்னு மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. ஓ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணான்னு மாதிரி ஹீரோவும் யோசிச்சு பாக்குறாரு. மறுநாள் ஹீரோவும் அந்த கல்யாண ஃபுட்டேஜை போட்டு பாக்குறாரு. இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட்டும் என்ன சொல்றாருன்னா, இவரோட பையன் கரண் போதை மருந்து யூஸ் பண்ணி ஒரு தடவை மாட்டிக்கிட்டான். இவர் தான் ஸ்டேஷனுக்கு வந்து அவனை கூப்பிட்டு போனாரு. இந்த வயசுல இருக்க ஆளை யார் கல்யாணம் பண்ணிப்பா, கண்டிப்பா அந்த ராதா தான் அவரை கொண்டு இருக்குன்னு மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அப்படி தோணல, எனக்கு 2 பேர் மேல டவுட் இருக்கு. அந்த ரவி மேலையும் ஷர்மிளா மேலையும் தான் டவுட் இருக்குன்னு மாதிரி அவங்கள மார்க் பண்றாரு. சரி மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம் மாதிரி கிளம்பி வராரு. அப்ப வீட்டு வாசல்ல ஒரு வயசான பாட்டி உட்காந்துருக்காங்க. யாரு என்னன்னு தெரியல. இப்ப இவரும் உள்ள வந்து அவரோட ரூமை நல்லா செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப நிறைய பொண்ணுங்க போட்டோ அந்த மாதிரி புக்கெல்லாம் நிறைய கிடைக்குது. இத பாக்குற ஹீரோவும் இவர் பொண்ணுங்க விஷயத்துல வீக்குன்னு மாதிரி நினைக்கிறாரு. இப்ப பெட்டுக்கு அடியில முத்து மாதிரி ஒண்ணு கிடைக்குது. ஹீரோவும் அதை எடுத்து வச்சுக்கிறாரு. இப்பதான் வெளியே சண்டை போற மாதிரி சவுண்டு கேக்குது. வந்து பார்த்தா ரவியும் ஹீரோயின் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினை முதல்ல கூப்பிட்டு போய் ஒரு ரூம்ல லாக் பண்ணிட்டு வெளியே வராரு. அவ தான் எல்லாத்துக்கும் காரணம் மாதிரி ரவியும் பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவரும் உள்ள வந்து ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னோட அப்பா அம்மா என்ன பண்றாங்க மாதிரி கேட்கும்போது, அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா பணத்துக்காக என்னை வித்துட்டாரு மாதிரி சொல்றாங்க. இதுக்காக தான் ஹீரோயின் அன்னைக்கு ட்ரெயின்ல இருந்து விழுக போயிருக்காங்கன்ற விஷயம் இப்பதான் இவருக்கு புரியுது. உன்னை காப்பாத்துறோம்னு நினைச்சு நானே மாட்டி விட்டேன் மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. இங்க இருக்கிற எல்லாரும் உன்னைத்தான் டார்கெட் பண்றாங்க. உண்மையிலே நடந்த விஷயத்த சொன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்றேன். எப்படி நீ அவரை சந்திச்ச, எதனால கல்யாணம் வரைக்கும் வந்துச்சுன்னு மாதிரி கேட்கிறாரு. இப்ப இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி 5 வருஷம் பழக்கம் இருக்குன்னு மாதிரி சொல்றாங்க. அப்ப விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு மாதிரி இவரும் கேட்கிறாரு. ஹீரோயினும் முதுகுல இருக்க காயத்தெல்லாம் காமிக்கிறாங்க. இது எல்லாமே அவன் ஏற்படுத்தின காயம் தான், அந்த அளவுக்கு மோசமானவன், அவனை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவேன் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் வெளியே வந்து பாக்குறாரு. அந்த வயசான பாட்டியை காணோம். யார் என்னன்னு மாதிரி விசாரிக்கும் போது அவங்களோட பையன் தான் இங்க டிரைவரா வேலை பார்த்திருப்பான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதி மேடத்தை கூப்பிட்டு வரும்போது மர்மமான முறையில 2 பேருமே காணாம போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியலன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்த ஹீரோவும் இந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னு மாதிரி டாக்டர் கிட்ட கேட்கிறாரு. முதல்ல துப்பாக்கியை வச்சு சுட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அதே துப்பாக்கியை வச்சு அவரோட நெத்தியிலே அடிச்சிருக்காங்கன்னு மாதிரி சொல்றாரு. துப்பாக்கியிலே சுடும்போது வீட்டுல இருக்க யாருக்குமே கேட்கலையான்னு மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல கேட்கிறாரு. இப்ப அசிஸ்டன்ட்டும் என்ன சொல்றாருன்னா, சார் இது பெரிய இடத்து கல்யாணம், அங்க பட்டாசு வெடியெல்லாம் போடுவாங்க, அதே மாதிரி துப்பாக்கியை வச்சு சுடுவாங்க, அதனால இந்த சத்தம்லாம் பெருசா கேட்டிருக்க வாய்ப்பில்லைன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. எனக்கு என்னமோ விக்ரம் மேல சந்தேகமா இருக்கு, அவனை பத்தி நல்லா விசாரிங்கன்னு மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசுறாரு. சார் விக்ரமோட போன் லிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அன்னைக்கு நைட்டு ஒரு நம்பர்ல இருந்து அவனுக்கு அடிக்கடி போன் வந்திருக்கு. இவனும் அட்டன் பண்ணி பேசியிருக்கான். அந்த நம்பர் யாரோடதுன்னு பார்க்கும்போது ரகுவீர் சிங் பேர்ல தான் இருந்திருக்குன்னு மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் தான் எடுக்கிறாங்க. இதை கேட்கிற ஹீரோவும் லைட்டா அதிர்ச்சி ஆகிறாரு. மறுநாள் காலையில இவரும் ஹீரோயினை பார்த்து பேசுறதுக்காக வராரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர் 10ல இருந்து 11 மணிக்குள்ள இறந்து போயிருக்காரு மாதிரி சொல்லிருப்பாங்க. அந்த டைம்ல தான் நீயும் விக்ரமும் அடிக்கடி பேசிருக்கீங்க, நீங்க 2 பேர் சேர்ந்துதான் அவரை கொலை பண்ணிருக்கீங்க மாதிரி சொல்லும்போது, உண்மையிலே அதுக்கான ஆதாரம் இருந்தா என்ன கைது பண்ணுங்க, 2 பேரும் பழகினது உண்மைதான், நாங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இத பாக்குற விக்ரமும் 2 பேருக்குள்ள தொடர்பை சொல்லிருவாளோ நினைச்சு பயப்படுறாரு. வேகமா அவங்களை இழுத்துட்டு வந்து ரூம்குள்ள அடைக்க பாக்குறாரு. நம்ம 2 பேரும் லவ் பண்ண விஷயத்த ஏற்கனவே சொல்லிட்டேன் மாதிரி இவங்களும் இந்த இடத்துல சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் விக்ரம் கிட்ட விசாரிக்கணும் மாதிரி அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வராரு. நீதான் அந்த கொலையை பண்ணிருக்க, ஆனா ராதாவை இதுல மாட்டி விட பாக்குறேன் மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. உண்மையிலே உங்ககிட்ட அப்படிப்பட்ட ஆதாரம் இருந்தா இப்பயே என்ன அரெஸ்ட் பண்ணுங்க மாதிரி இவரும் சொல்றாரு. அதே மாதிரி இவருக்கு எம்எல்ஏ சப்போர்ட்டும் இருக்கிறதுனால இப்போதைக்கு விக்ரம அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்ப அசிஸ்டன்ட்டும் என்ன கேக்குறாருன்னா, ஏன் விக்ரம மட்டும் சந்தேகப்படுறீங்க, அந்த பொண்ணு ராதா கூட இதை பண்ணிருக்கலாம் மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த கல்யாண வீடியோல வேற ஏதாவது கிடைக்குமான்னு மாதிரி பாத்துட்டு இருக்காரு. நைட்டு அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு கரண்ட் போயிருது. அப்ப அங்க வேலை செய்யற எல்லாரும் விளக்க மேல எடுத்துட்டு போறாங்க. இத பார்த்த ஹீரோவும் அந்த வேலைக்கார பொண்ணு கிட்ட விசாரணை பண்ண மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோ முன்னாடி பார்த்து அந்த வயசான பாட்டி இங்கதான் இருக்காங்க, இவங்க யாருன்னு மாதிரி கேட்கும்போது என்னோட பாட்டி தான் சொல்றாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டிரைவரை காமிச்சாங்கல்ல, அவரோட பொண்ணு தான் இவங்க, இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீ விளக்க எடுத்துட்டு போகும்போது அங்க அவர் இறந்து போயிருக்காரு. அதை பார்த்த அதிர்ச்சியில விளக்க கீழே போட்டிருக்க, அதுல இருந்த கண்ணாடி பீஸ் தான் படிக்கட்டுல விழுந்திருக்கு, இதுதானே நடந்துச்சுன்னு மாதிரி கேட்கும்போது எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மாதிரி இவங்களும் அமைதியா இருக்காங்க. நீ பயப்படாத, உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா காணாம போயிட்டாரு, எம்எல்ஏ தான் அந்த கேஸை விசாரிக்க விடாம தடுத்தாரு, அதுல இருந்து நான் யாரையும் நம்ப மாட்டேன் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஏன் அந்த கேஸை விசாரிக்க விடாம எம்எல்ஏ தடுக்கணும், முதல்ல அதை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் இதை விசாரிக்க முடியும் மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் அந்த கேஸ் ஃபைலை எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. இந்த கார் இப்ப எங்க இருக்குன்னு மாதிரி கேட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க நிறைய கார் இருக்கு, அதுல இந்த காரை பாத்துறாரு. அந்த கார்ல ஏதாவது கிடைக்குமான்னு மாதிரி பயங்கரமா தேடி பாக்குறாரு. அப்போதான் இந்த கார் மேல மோதின லாரியோட ஒரு பீஸ் ஒட்டிருக்கும். அந்த பீஸ் மூலமா ஒரு லோகோ இவருக்கு கிடைக்குது. அதை வச்சு ஹீரோவும் அந்த ஃபேக்டரியை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. இது யாருக்கு சொந்தம்னு விசாரிக்கும் போது எம்எல்ஏவுக்கு நெருக்கமான கணேஷ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு சொந்தமானதுன்னு தெரிய வருது. இப்ப இவரும் அவனை பார்த்து விசாரிக்கிறதுக்காக வராரு. இவன் தான் ஸ்டார்டிங்ல அந்த 2 பேரையும் கொலை பண்ணிருப்பான்.
இப்ப ஹீரோவும் அந்த ஜோதியை பத்தியும் டிரைவரை பத்தியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவனும் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்கான். சரின்னு ஹீரோவும் இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவனும் இந்த தகவலை உடனே எம்எல்ஏவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறான். இப்ப எம்எல்ஏவும் சீனியர் ஆபீசரை இந்த இடத்துக்கு வர வச்சுறாரு. அதே மாதிரி ஹீரோவுக்கு கால் பண்ணி கூப்பிட சொல்றாரு. இப்ப ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உன்னை எந்த கேஸை விசாரிக்க சொன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு மாதிரி ஹீரோ பிடிச்சி பயங்கரமா திட்டுறாரு. இது மூலமா இந்த எம்எல்ஏவும் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி ஹீரோவும் நினைக்கிறாரு. அடுத்து ஹீரோவும் இறந்து போனோட பொண்ணு கர்ணா கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்னமோ ஷர்மிளா பெரியமா மேலதான் சந்தேகமா இருக்கு. விக்ரமுக்கு எல்லா கண்ட்ரோலும் போகணுன்றதுக்காக ஏதாவது பண்ணிருக்கலாம் மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஹீரோவும் ஷர்மிளா கிட்டையும் வாணிக்கிட்டையும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்க பையன் விக்ரமுக்கு எம்எல்ஏ பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க எப்ப முடிவு பண்ணீங்க மாதிரி கேட்கிறாரு. அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு, இதை எப்பயோ முடிவு பண்ணி வச்சிருந்தோம் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது போன் கால் மூலமா ஒரு தகவல் கிடைக்குது. உடனே இவரும் அந்த இடத்துக்கு வேகமா கிளம்பி வராரு. வந்து பார்த்தா அந்த வேலைக்கார பொண்ணத்தான் யாரோ கொலை பண்ணிருக்காங்க. இப்ப பாட்டியும் பயங்கரமா அழுது புலம்புறாங்க. முதல்ல என் பையனை கொண்டாங்க, இப்ப என் பேத்தியை கொண்டிருக்காங்கன்னு மாதிரி அழுதுகிட்டே சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் இந்த கேஸை பத்தி யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி ஒரு கார் இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அடிச்சு தூக்குது. நிறைய பேர் இவரை கொல்றதுக்காக ட்ரை பண்றாங்க. இப்ப ஹீரோவும் பக்கத்துல இருக்க மசூதிக்குள்ள நுழைஞ்சிடறாரு. உடனே தன்னோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லும் போது, சார் எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சிருங்க, அதே மாதிரி அந்த ராதாவையும் அரெஸ்ட் பண்ண போறாங்க மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் எப்படியாவது ஹீரோயினை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி தன்னை அரெஸ்ட் பண்ண போறாங்கிற விஷயமும் ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதனால இவங்களும் தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க. இப்ப ஹீரோவும் அங்கிருந்து தப்பிச்சு இவங்களை கூப்பிட்டு போறதுக்காக வந்துட்டாரு. இப்ப 2 பேரும் இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓடிட்டு இருக்க ட்ரெயின்ல இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு ஏறிறாங்க. டிடிஆர் டிக்கெட் எங்கன்னு கேட்கும்போது ஹீரோவும் தன்னோட போலீஸ் ஐடியை காமிச்சிடாரு. இதனால டிக்கெட் அவரே போட்டு கொடுத்துறாரு. இவங்க 2 பேரும் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது ஹீரோவை காணோம். ஹீரோயினும் தேடி வந்துட்டு இருக்கும்போது எம்எல்ஏவோட ஆள் ஹீரோ பிடிச்சி பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். இத ஹீரோயினும் பார்த்துட்டு அவங்க வந்த வழியிலே போறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹீரோயினும் திடீர்னு ஒரு கத்தியை வச்சு அவனோட முதுகிலே குத்திடுறாங்க. அவனும் கோவப்பட்டு இவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோவும் அவனை அடிச்சு ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுறாரு. ஹீரோவுக்கும் லைட்டா அடிபட்டுறது. இப்ப ஹீரோயினோட ஊருக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்களும் ஒரு வீட்டு கதவை தட்டுறாங்க. ஹீரோயினை பார்த்ததும் அவங்களும் ஓபன் பண்ணி விட்டுறாங்க. இந்த வீடு யாரோடதுன்னு மாதிரி கேட்கும்போது இறந்து போன ரகுவீர் சிங்கோடதான் மாதிரி சொல்லிட்டு இவங்களும் கிளம்ப போறாங்க. இப்ப ஹீரோவும் இவங்களோட கையை பிடிச்சு என்னை காப்பாத்துறதுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுக்கல, என்ன காரணம் மாதிரி கேட்கிறாரு. நீங்க சாக வேண்டியவர் கிடையாது, அதனாலதான் காப்பாத்தினேன் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இதுல இருந்து ஹீரோயின் தன்னை லவ் பண்றாங்கன்னு மாதிரி இவரும் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து ஹீரோட அசிஸ்டன்ட்டும் வேலைக்கார பொண்ணோட ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக வந்திருக்காரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணோட நகத்துல எங்களுக்கு டேமேஜ் ஆன ஸ்கின் கிடைச்சிருக்கு, அந்த கோணத்துல விசாரிச்சு பாருங்கன்னு மாதிரி டாக்டரும் இந்த இடத்துல சொல்றாரு. இந்த ரிப்போர்ட்டை சீனியர் கிட்ட கொடுக்கறதுக்காக இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த இடத்துல கணேஷ் சீனியர் கிட்ட பேசிட்டு கிளம்ப போறான். இப்ப இவரும் அவனோட கையை பாக்குறாரு. டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. இவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான் மாதிரி இவர் புரிஞ்சுக்கிறாரு. அதனால ரிப்போர்ட்டை சீனியர் கிட்ட கொடுக்காம இவரும் அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஏன்னா சீனியரும் இதுல சம்பந்தப்பட்ட வாய்ப்பு இருக்கிற மாதிரி இவரும் நினைக்கிறாரு. இப்ப ஹீரோவும் போன் சார்ஜர் இருக்கான்னு மாதிரி கேட்டுக்கிட்டு அவங்களோட பேக்கை ஓபன் பண்றாரு. அப்பதான் அதுல ஹீரோயினோட ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு. அந்த ட்ரெஸ்ல நிறைய முத்தம்லாம் இருக்கு. இதுல இருக்க ஒரு முத்தத்தான் அங்க பாத்திருப்பாரு. அன்னைக்கு நைட்டு அந்த ரூமுக்கே போகலைன்னு மாதிரி இவங்களும் சொல்லிருப்பாங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்ல போற, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு மாதிரி இவரும் கோபமா கேட்கிறாரு. இப்ப ஹீரோயினும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேருக்கும் சில சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு எம்எல்ஏவும் வந்துடுறாரு. இவரும் விக்ரமோட அம்மாவும் கல்யாணம் சம்பந்தமா சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுற எல்லாத்தையும் ஹீரோயினும் கேட்டுறாங்க. இப்ப விக்ரம் அவங்கள டிராப் பண்றதுக்காக கார்ல போயிட்டு இருக்கும் போது இவங்களும் கால் பண்றாங்க. கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு மாதிரி என்கிட்ட சொன்ன, நீ என்னடா நான் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, எனக்கு என்னமோ தப்பா தோணுது, இதை பத்தி அவர்கிட்டே சொல்ல போறேன்னு மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இவரும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவரும் வேகமா ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வராரு. அப்பதான் அந்த இடத்துல கரண்ட் போயிருக்கும். நீ என்ன ஏமாத்த பாக்குறேன்னு மாதிரி ஹீரோயினும் சொல்றாங்க. இதை நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது, எல்லாரும் சேர்ந்துதான் இதை பண்றாங்க, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கணும் மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் வேலைக்காரி அந்த இடத்துக்கு விளக்க எடுத்துட்டு வராங்க. கரெக்டா அந்த டைம்ல கரண்ட்டும் வந்துடுது. பார்த்தா அந்த இடத்துல ரகுவீர் சிங் இறந்து கிடக்கிறத இந்த 3 பேரும் பாக்குறாங்க. அப்ப வேலைக்காரியும் பயந்து போய் அந்த விளக்க கீழே போட்டுறாங்க. நடந்ததை யார்கிட்டையும் சொல்ல வேணாம், அமைதியா கிளம்பிடுவோம் மாதிரி இவங்களும் அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாங்க. விக்ரம் யார்கிட்டையும் இதை பத்தி சொல்ல வேணாம்னு சொன்னான், அதனாலதான் இதை பத்தி சொல்லலேன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் சீனியருக்கு கால் பண்ணி நான் பண்ணது தப்புதான், அந்த ராதாவை நானே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் மாதிரி சொல்றாரு. சரி சீக்கிரம் அவளை ஒப்படைச்சிருன்னு மாதிரி சீனியரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடாரு. ஊருக்கு போகலான்னு மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் தன்னோட பாக்கெட்ல ஏதோ ஒண்ணு இருக்கிறத கவனிக்கிறாரு. இறந்து போனார்ல, அவரோட வீட்டுல இந்த விஷயத்த கவனிச்சிருப்பாரு. ஸ்டார்டிங்ல ஜோதின்னு ஒருத்தவங்க இறந்து போனாங்களே, அவங்களோட பேர்ல தான் இந்த பில் இருக்கும். அவங்க சாகுறதுக்கு முன்னாடி கருவை கலைச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இது சம்பந்தமா தம்பிக்கிட்ட விசாரணை பண்ணணும் மாதிரி ரகுவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. இதை பத்தி என்னன்னு கேட்கும்போது அவரும் அதை வாங்கி பாக்குறாரு. கண்டிப்பா இது நடக்க வாய்ப்பு இல்ல, யாரோ போலியா இதை ரெடி பண்ணிருக்காங்க மாதிரி சொல்றாரு.
ரகுவீர் சிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பொண்ணுங்க கூட தொடர்பு இருக்கு, அதுல ஒருத்தவங்க கர்ப்பமா இருந்திருக்கலாம், அவர் கூட இதை போலியா ரெடி பண்ணிருக்கலாம் மாதிரி இவரும் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப ஹீரோவும் மறுபடியும் ஹீரோயினோட ஊருக்கு வராரு. அந்த வீட்டுல வச்சுதான் ரகுவீர் சிங் எல்லா விஷயத்தையும் பண்ணிருப்பாரு. அங்க வேலை பாக்குற ஒருத்தர்கிட்ட இதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சார், இவர் இப்படி பண்றது ஜோதி மேடத்துக்கு தெரிஞ்சிருச்சு. எந்த பொண்ணு இங்க வந்தாலும் உடனே எனக்கு தகவல் கொடுங்கன்னு மாதிரி சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டு கூட ஒரு பொண்ணு வந்தாங்க, நானும் இந்த விஷயத்த ஜோதி மேடத்துக்கிட்ட சொல்லிட்டேன். அன்னையில இருந்து அவங்க காணாம போயிட்டாங்கன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. சரி, அந்த பொண்ணு யாருன்னு மாதிரி கேட்கும்போது எனக்கு தெரியலன்னு மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. அடுத்து ஹீரோவும் முகத்தை கழுவிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பேட்ச் இருக்கிறத பாக்குறாரு. சம்பந்தப்பட்ட ஸ்கூலுக்கு வந்து அந்த பொண்ணு யாருன்னு மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் சில விஷயங்களை சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல. இப்ப ஹீரோவும் மறுபடியும் அந்த கல்யாண வீடியோவை போட்டு பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஹீரோயினை கொண்டு போற வழியில அவங்களோட கதையை முடிக்கணும் மாதிரி நினைக்கிறாங்க. அதனால கணேஷும் அவனோட ஆட்களும் வண்டியை மறிச்சு ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்றாங்க. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறாரு. இப்ப தன்னோட துப்பாக்கி வச்சு அவங்கள சுட ஆரம்பிக்கிறாரு. மாத்தி மாத்தி 2 பேரும் சுட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் கையில லைட்டா அடிபட்டுருது. அந்த கணேஷை பிடிக்கணும் மாதிரி ஹீரோவும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா கணேஷ் எங்க போனான்னு தெரியல, அங்கிருந்து தப்பிச்சிடறான். ஒரு வழியா தப்பிச்சிட்டோன்னு மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது அவன் மேல யாரோ பெட்ரோல் ஊத்துறாங்க. பார்த்தா அந்த பாட்டி தான் ஊத்திருப்பாங்க. என் பேத்தியை சாகடிச்சது நீதான் சொல்லி அவனை கொளுத்தி விட்டுறாங்க. அவனும் அந்த இடத்துல இறந்து போயிடறான். இவன் தான் தன்னோட பேத்தியை கொண்டிருக்கான்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்னா, பேத்தி சாகிறதுக்கு முதல் நாள் இவங்க வீட்டை அந்த கணேஷ் நோட்டம் விட்டுருப்பான். இவங்களும் அப்ப அதை சாதாரணமா நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோட அசிஸ்டன்ட்டும் கணேஷோட போட்டோவை காமிச்சு இவனை தெரியுமான்னு மாதிரி கேட்டிருப்பாரு. இதெல்லாம் வச்சுதான் தன்னோட பேத்தியை இவன் தான் கொண்டிருப்பான்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் இப்படி பழி வாங்கியிருப்பாங்க. இப்ப எல்லாரும் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எம்எல்ஏவும் அங்கதான் இருக்காரு. இப்ப ஹீரோயினும் உள்ள வந்து இதுதான் என்னோட வீடு, இனிமேல இங்கதான் இருக்க போறேன்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப ரவியும் கோமா வந்து இவங்களை தள்ளிவிட பாக்குறாரு. அப்ப கரெக்டா ஹீரோவும் வந்து இவரை தள்ளி விட்டுறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதியை யார் கொண்டாங்கன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி ரகுவீர் சிங்கை கொண்டது யாருன்னு தெரிஞ்சிருச்சு மாதிரி அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஜோதிக்கு அவரோட வீட்டுக்காரர் தப்பு பண்றது தெரிஞ்சு போயிருது. அவரை கையும் களவுமா பிடிக்கணும் மாதிரி ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்காங்க. இவரு அந்த வயசு பொண்ண நிறைய போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப அவங்க முன்னாடி கண்ணாடியை நின்றுறாரு. பார்த்தா அங்க இருக்கிறது வேற யாரும் இல்ல, வாணிதான் அங்க இருக்காங்க. இவரோட அண்ணன் பொண்ணு தான் இவங்க. இத பாக்குற ஜோதியும் பயங்கரமா அதிர்ச்சி ஆறாங்க. கேட்டுட்டு இருக்க விக்ரமும் அதிர்ச்சியில உறைஞ்சே போயிடுறாரு. பக்கத்துல இருக்க தங்கச்சியை பாக்குறாரு. அவங்களும் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்காங்க. அதாவது வாணியை வற்புறுத்தி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இவங்க கர்ப்பமா இருக்கிற விஷயம் ஸ்கூலுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்பா இல்லாதனால சித்தப்பாவை வர வச்சிடறாங்க. அதாவது இவரை தான் வர வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் வெளியே தெரிய வேணாம், நான் பாத்துக்கிறேன் மாதிரி இவரும் சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோவும் அந்த கருவை கலைச்சதுக்கான ஆதாரத்தெல்லாம் காமிக்கிறாரு. அதே மாதிரி அந்த ஜோதியை கொண்டது எம்எல்ஏ தான் சொல்றாரு. இப்ப விக்ரமும் ஏன் இப்படி பண்ணீங்க மாதிரி எம்எல்ஏவை பார்த்து கேட்கிறாரு. நான் எனக்காக எதையும் பண்ணல, உன்னோட அம்மா சொல்லிதான் இதை பண்ணேன் மாதிரி இவரும் சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாரும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த விஷயத்தை பார்த்ததும் ஜோதி வீட்டுக்கு கால் பண்ணிருப்பாங்க. ஷர்மிளா தான் போனை எடுத்திருப்பாங்க. தான் பார்த்த எல்லா விஷயத்தையும் ஷர்மிளா கிட்ட சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்களும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இருந்தாலும் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாத மாதிரி நினைக்கிறாங்க. அதனால எம்எல்ஏ வச்சு ஜோதியை கொலை பண்ண சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் இதை கேட்டுட்டு இவங்களை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. நம்ம தான் பெரிய தப்பு பண்ணிட்டு மாதிரி இவங்களும் துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டு இறந்து போயிடுறாங்க. இப்பதான் வாணியும் என்ன நடந்துச்சுன்னு மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. கல்யாணத்து அன்னைக்கு அவரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப வாணியும் அவர்கிட்ட பேசுறதுக்காக வர்றாங்க. ஹீரோயின் என்ன ட்ரெஸ் போட்டுனாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் தான் இவங்களும் போட்டிருக்காங்க. என் வாழ்க்கையை கெடுத்தது மாதிரி அந்த ராதாவோட வாழ்க்கையும் கெடுக்க போறீங்க மாதிரி சொல்றாங்க. இப்ப இவரும் என்ன சொல்றானா, நீ எல்லாம் நான் பண்ணதுக்கு எப்பயோ செத்து போயிருக்கணும், ஆனா இப்பவும் நீ உயிரோட இருக்க, அதுவே பெரிய கேவலம் மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களும் பயங்கரமா கோவப்பட்டு அந்த கண்ணாடியை உடைச்சு அந்த துப்பாக்கி எடுத்துடுறாங்க. இந்த நேரத்துல தான் அங்க பட்டாசு வெடியெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் சரியான நேரம் மாதிரி அவரை பார்த்து சொல்றாங்க. துப்பாக்கியை வச்சு அவரோட தலையில பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்ப இவங்களும் வேற ஷாலை மாத்திட்டு ஹீரோயினை மாட்ட வைக்கிறதுக்காக அதை இங்க கொண்டு வந்து வச்சிடறாங்க. ஹீரோ ஸ்கூல்ல வந்து விசாரிக்கும் போதே வாணிதான் இதை பண்ணிருக்காங்க மாதிரி அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி கல்யாண வீடியோவில் அவங்க ஷால் மாத்திருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஏன் வேலைக்காரியை கொண்டு இருப்பாங்கன்னா இந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரிய வந்திருக்கும், அதனாலதான் கொண்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராரு. சொந்த ஊருக்கு போறதுக்காக ஹீரோயினும் ட்ரெயின்ல உட்காந்துருக்காங்க. இவரும் அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினும் அவரை பார்க்காம அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது அங்க ஹீரோவை காணோம். எங்க போயிட்டாருன்னு மாதிரி இவங்களும் தேடிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இறங்கி போகாம அங்கதான் இருக்காரு. இப்ப இவங்களும் ஹீரோ பக்கத்துல நெருக்கமா வராங்க. ஹீரோயினும் இவரை லவ் பண்றாங்கன்னு தெரிய வருது. இதோட இந்த படம் முடியுது.